நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 39க்கு அங்கு எதுதூன் இடத்தில் தாவீது ராஜா ஒப்படைத்த ஒரு சங்கீதம் என்று தலைப்பு இருக்கிறது. எதுதூன் என்பவர் ஒரு கொயர் மாஸ்டர், இசை பிரிவினோட ஒரு தலைவர். 1 நாளாகமும் 16வது அதிகாரத்தில், 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுதூன் யார் அப்படிங்கிறத சொல்லி போட்டிருக்கோம். தாவீது ராஜா தன்னுடைய பாடல்களை இசைப்பிரிவு தலைவரிடம் கொடுத்து அதை ராகத்தில் பாடி அவர் மகிழ்ந்திருக்கிறார். அப்போ கொயர் எவ்வளோ முக்கியம், எல்லாரும் சேர்ந்து பாடணும் ஆராதனையில் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் காட்டுறார். வாசிக்கிறவங்க, பேடு வாசிக்கிறவர், கீபோர்டு வாசிக்கிறவர், பாடுறவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கணும் அப்படிங்கிறத தாவீது ராஜா இங்கே சொல்கிறதா நம்ம எடுத்துக்கணும். ஏன் எதுதூன் இடத்துல அவர் எழுதின அந்த பாட்டை கொண்டு போய் கொடுக்கணும், ஏன் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கணும்? ஒரு இசைப்பிரிவின் தலைவனாக எதுதூன் இருக்கிறார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தலைப்புலேயே நமக்கு தாவீது ராஜா ஒரு காரியத்தை சொல்லித்தரார். அதனால் நம்மளுடைய கொயரில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும் முன்னாடி. சரி, இந்த ஒரு தலைப்பில் நம்ம தியானிக்கலாம் இந்த சங்கீதத்தை. வாழ்க்கை பயணம் இன்ப சுற்றுலாவாக மாற தாவீதின் ஆலோசனைகள். நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் கொஞ்சம்தான். இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் ஆண்டவர் 600 வருஷம் 900 வருஷம்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறமேட்டு 120 மாற்றினார். 120க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார்? 70. பலத்தின் மிகுதியால் 80 இல்லையா? பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு மேலே இருந்தால் வருத்தமும் சஞ்சலமுமே. அப்போ ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்துக்கணும். 40 இருக்கவங்க நினச்சிக்கோங்க, பாதி ஆற்ற கடந்துட்டோம். 50 இருக்கவங்க நினச்சிக்கோங்க, 20 இருக்கவங்க நினச்சிக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு இந்த உலகத்தில். அதுக்குள்ளார இது ஒரு சின்ன பிரயாணம். வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது இந்த வாழ்க்கை ஒரு சின்ன பிரயாணம். இதை நீங்கள் இன்ப சுற்றுலாவாக மாற்ற பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தாவீது ராஜா அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு ஆலோசனைகளை சொல்கிறார். அவருக்கு எவ்வளோ காலம்தான் இருந்தது, ரொம்ப நாள் வாழல தாவீது ராஜா. 60 வருஷம்தான் அவருக்கு இறந்துட்டார் 60 வருஷத்தில். ஆனால் 40 வருஷம் அவர் நாட்டை ஒன்றுபட்ட யூதேயாவை நல்ல வகையில் ஆண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த 20 வயசுக்குள்ளார அவர் எவ்வளோ அனுபவம் பாருங்க. இந்த நாட்டையே 40 வருஷம் நல்லா ஆண்டிருக்காரு. அப்போ அவருடைய அனுபவத்தை கடைசி நாட்களில் எழுதும் போது இப்படி ஒரு பாட்டை எழுதுறாரு. வாழ்க்கை பயணம் என்னுடைய 4 விரை கட்டளை அளவாக என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறீங்க ஆண்டவரே. ஒரு கேள்வியும் கேட்குறாரு, எவ்வளோ நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன்றையாவது சொல்லுங்கிறீங்களா அப்படின்னு. அவர் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ட்டார் ஆண்டவர். நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையை 4 விரல் கட்டை அளவாக நீங்கள் மாற்றுனீங்க. அதுக்குள்ளார நான் நன்மை செய்கிறதுலையே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு இந்த சங்கீத ஒரு 4-5 ஆலோசனைகள் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய பின்னணி, வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை ஆழ்ந்து சிந்தித்த தாவீது தனது அனுபவங்களை பாடலாக எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தின் சுருக்கம், வாழ்க்கை விரற்கடை அளவு சிறியது, குறுகிய கால பயணம் எப்படி பயனுள்ளதாக இன்பமாக மாற்றுவது, மனித முயற்சி எல்லாம் வெறும் மாயையே, மனித முயற்சியினால் நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்ற முடியாது, சேர்த்த சொத்து எல்லாம் வீண்தான், நீங்கள் சேர்த்த பெயர் எல்லாம் புகழும் எல்லாம் சிறிது காலம்தான், கொஞ்ச நாளைக்கு தான். அதனால் நித்திய இன்பத்தை பெற கடவுளை நாடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். சக மனிதனிடம் அன்பாக இருங்கள், நல்லதை நினைத்து நல்ல காரியத்தை செய்வதற்கு நீங்கள் எப்போதும் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அப்பொழுது இவைகள் மட்டுமே பரலோகத்தில் எழுதி வைக்கப்படும் உங்களுடைய சொத்து அப்படின்னு தாவீது ராஜா உணர்ந்ததை சொல்கிறார். எவ்வளோதான் இங்கே நீங்கள் சேர்த்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், நீங்கள் சம்பாரித்து வச்சதை இன்னொருத்தன் சாப்பிடுவான். அதுதான் அவர் சொல்கிறார். நீ எவ்வளோதான் நீங்கள் இடத்த இங்கே வாங்கி போட்டு வச்சாலும் தேவைக்கு அதிகமாக வச்சதை அடுத்தவன் தான் சாப்பிடுவான். அதனால் அதில் போய் நாட்டமாக இருக்காத, சேர்க்காத அப்படிங்கிறார். நம்மள்கிட்ட இருக்கிறது கொஞ்ச நாள், அதில் மற்றவங்களை மகிழ்வித்து மற்றவங்களுக்கு சேவை செய்து நல்ல காரியங்களை செய்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த வசன பிரிவுகளாக நம்ம இதை படிக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சபைக்கு ஒரு அசைன்மெண்ட், பைபிள் காலேஜுக்கு மட்டும் அசைன்மெண்ட் இல்லை, சபைக்கு ஒரு அசைன்மெண்ட்டு.
என்ன அப்படின்னா, நான் வசன பிரிவு இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரைக்கும் இந்த தலைப்பில் சொல்லுது அப்படின்னு நான் வந்து எப்பவும் வழக்கமாக சொல்லுவேன். இன்னைக்கு நான் இந்த வசனத்திலேருந்து இந்த வசனம் வரைக்கும் இப்படி ஒரு தலைப்பில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களோட பைபிளில் நான் சொல்கிற தலைப்பு கரெக்டு தானா, இவன் சங்கீதத்தை கரெக்டாக தான் பேசுகிறானா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பைபிளில் எழுதுங்க. ஏன்னா வேதத்தில் தியானமாய் உள்ள மனுஷன்தான் பாக்கியவான். டிவிலையும் செல்ஃபோன்லையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் எப்பவும் ஐக்கியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லலை. அதனால் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் ஆகும். அதை நீங்கள் செலவழித்து வசனத்துக்கு மேலே இவன் சொன்ன தலைப்பு கரெக்டா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. ஏன்னா முதல் புக்கு முடிய போகுது. சங்கீதத்தில் எத்தனை புக்கு இருக்குன்னு தெரியுமா? 150 சங்கீதம் தான் தெரியும். சங்கீதத்தை 5 பார்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க. சரிங்களா? 5 புக்கு பஞ்சாகமத்தின் அடிப்படையில் 5 புக்காக பிரிச்சிருக்கிறாங்க. 41வது சங்கீதத்தில் கடைசி எடுத்து பாருங்க, 2 ஆமேன் போட்டிருக்கோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் காலேஜில் சொல்கிற சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் பைபிள் அப்படிங்கிறதுக்காக தான். 2 ஆமேன் போட்டிருக்கா 41 கடைசியில். இது மாதிரி 5 இடத்துல 5 சங்கீதத்தில் 2 ஆமேன் போட்டிருக்கோம். அப்போல்லாம் ஒரு புக்கு முடியுதுன்னு அர்த்தம். சரிங்களா? 41 முடியுது. 41 முதல் புக் ஆதியாகமத்தில் என்னங்க? படைப்பும் மனிதனின் வீழ்ச்சியும் மனிதனின் எழுச்சியும். இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சங்கீதம் புக்கு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதில் படைப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தினால வீழ்ச்சி, அவன் எப்படி எழுந்தான் அப்படிங்கிற காரியம் தான் இங்கே இருக்கும். தாவீதை மையப்படுத்தி அந்த முதல் புக்கு முடிகிறத பார்க்குறோம். அதனால தான் கடைசி நம்ம 4 சங்கீதம் தாவீதோட ஆலோசனைகளாக தான் நம்ம பார்க்குறோம். எப்படி பாவத்தில் விழுந்து எப்படி அதிலிருந்து எந்திரிச்சார் அப்படிங்கிறது, எப்படி படைச்சார், எப்படி பாவத்தில் விழுந்தோம், எப்படி அதிலிருந்து எழுந்துச்சோம் அப்படிங்கிறது அவர் ஆலோசனைகளாக நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது இந்த இதில் பார்க்குறோம். இன்னும் ஒரு 2 சங்கீதம் முடித்தோம்னா முதல் சரிங்களா? ஆக இந்த முதல் தலைப்பு நான் சொல்கிற வசன பிரிவுகளில் வாழ்க்கை மிக குறியது, காலத்தை வீணாக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் வந்து சொல்கிறார், நம்முடைய நாட்கள் மூச்சு போல வேகமாக கடந்து செல்கிறது. காலையில் எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் எப்படி வருதுன்றதே நமக்கு தெரியறதில்ல, டக்குன்னு ஓடிடுது. அதுதான் இங்கே சொல்கிறார், மூச்சுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், நம் நாட்கள் மூச்சு போல வேகமாக கடந்து செல்கிறது. தேவையற்ற சண்டை, விவாதம், மனக்கசப்பு எதற்கு? பெருமையும் குரோதமும் எதற்கு? பொறாமையும் வஞ்சனையும் எதற்கு? நம்ம வாழ்க்கையில் காம களியாட்டங்களில் நேரத்தை செலவிடுவது எதற்கு அப்படின்னு காலத்தை வீணாக்காமல் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, கடவுளோடு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, குடும்பத்தோடு சேர்ந்து கடவுள்கிட்ட நேரத்தை செலவழிங்க. குடும்ப ஜெபம் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்கணும். பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த நேரத்தில் அன்றைய பொழுதில் நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எதனா செய்திருந்தோம்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். பிரச்சனை வருமா? கணவன் மனைவிக்கு எதனா பிரச்சனை பேசியிருந்தாங்கன்னா குடும்ப ஜெபத்தில் உட்காந்து அதை சமரசம் பண்ணிட்டோம்னா அடுத்த பிரச்சனை வருமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நேரடியாக கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், கணவன் நேரடியாக மனைவிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், கடவுள்கிட்ட மன்னிப்பு. என்னுடைய மனைவிக்கு எதிராக நான் இந்த மாதிரி காரியத்தை பேசிட்டேன், ஆண்டவரே நீங்கள் மன்னிங்கன்னு குடும்ப ஜெபத்தில் சொல்லுங்கள். அப்போ அவருக்கும் புரிஞ்சிடும். ஜெபம் முடிஞ்சதும் ஒரு அருமையாக பங்கிடுவாங்க சாப்பாடு, அருமையாக உட்காந்து ரவுண்டாக உட்காந்து குடும்பமாக சாப்பிட்லாம். குடும்பத்தோடு நீங்கள் வந்து செலவிடுங்கள், கடவுளோடு சேர்ந்தும் செலவிடுங்கள் அப்படிங்கிறத தாவீது ராஜா சொல்கிறார். அவருக்கு மிகப்பெரிய குடும்பத்தோடு அப்படி ஜாலியாக அவருக்கு அந்த சியோன் மலை கோயிலுக்கு போகிறது அவ்வளோ விருப்பம். ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி கோட்டை போட்டுட்டு அப்படி குடும்பத்தை கூட்டிகிட்டு அவருக்கு போகிறது அவ்வளோ விருப்பமாக. பெரிய கோயிலெலாம் கிடையாது, ஒரு தோலில் கட்டின ஒரு கூடாரம், அதுலேயே அவ்வளோ இந்த ஒரு இதாக இருந்திருக்காரு அவர். பாருங்கள். 2வது, நீங்கள் தான் இதுக்கு வசனத்தை மேலே எழுதணும், எத்தனை வசனம் வரைக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு. 2வது, செல்வத்தில் அல்ல அன்பில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நீங்கள் செல்வத்தில் முதலீடு செய்யாதீங்கள். பொருளும் பணமும் சொத்து எல்லாம் தற்காலிகமானது தான், எனவே நீங்கள் அதில் முதலீடு செய்யாதீங்கள். சக மனிதனுக்கு அன்பு செலுத்துதல், நற்பணிகள் செய்தல், ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுதல், உதவி தேவைப்படும் ஒருவருக்கு வழிகாட்டுதல். நீங்கள் உதவியே செய்ய முடியல, உங்கள்கிட்ட பணமே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழியை காட்டினீங்கன்னா போதும். அவனுக்கு இந்த காரியத்தையாவது நீங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் நற்பணி மன்றம் வச்சு நடத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நற்பணி மன்றம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க.
அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்லது கிடைக்கும். ஒரு மெடிக்கல் கேம்ப்பு ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்குது. இதை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமல் வேண்டாமா? போனால் பயன் பெறுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ண போனீங்கன்னா 200 கேட்பாங்க. ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. அது யார் நடத்தினா தான் என்ன? அரசியல் கட்சி நடத்தினா என்ன? ஒரு சர்ச் நடத்தினான்னா யார் நடத்தினானா? இந்த இடத்துல நடக்குதுன்றதை சொல்லாமல் வேண்டாமா? சொல்லலாம். நீங்கள் நற்பணி மன்றம் வச்சு நடத்தணும்னு அவசியம் இல்லை. நல்ல வழிகளை காட்டுபவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்கிறத பார்க்குறோம். 3வது தலைப்பு, கடவுளோடு உறவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த வசனத்துக்கு மேலே அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு. காலை மாலை 2 நேரமும் கடவுளோடு பேசுங்கள். குடும்ப ஜெபம் எல்லா நற்கிரிகைகளுக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும் அப்படிங்கிறார். நீங்கள் கடவுளோடு பேசுனீங்கன்னா மன அமைதியும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறத பார்க்குறோம். அந்த வசனத்துக்கு மேலே எழுதுங்க. 4வதாக அவர் சொல்கிற ஒரு ஆலோசனை, துன்பத்தை பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு உளவியல் சிந்தனை. உங்களுக்கு வர கஷ்டத்தை பாடமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கஷ்டம் வந்துருச்சுன்னு உளுந்து பிறடாதீங்க, பக்கத்தில் இருக்கவன்கிட்ட போய் சொல்லாதீங்க. உங்கள் நண்பர்கிட்டையோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்டையோ நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னால் அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, 1 10 ஆக்கிடுவாங்க, பெருசாக்கிடுவாங்க. இப்படி இருக்கிறானாமா, இப்படி இருக்கலாமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை 1 10 ஆக்கி நம்மளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் துன்பத்தை வந்து நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறது நீங்கள் அந்த சிந்தனையில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தை தாண்டறதுக்கு, அந்த கஷ்டத்துக்காக மனுஷன்கிட்ட போய் எதுவும் பார்க்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க. இந்த கஷ்டத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நான் தாங்கக்கூடிய அளவில் தான் கொடுத்துருக்கிறார். என்ன காரணமாக இருக்கும், நான் என்ன தவறு செய்தேன், அதுலேருந்து திருத்துறதுக்கு எனக்கு வந்து வழி எப்படி சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். பிரச்சனை வந்தால் கடவுள் இந்த பிரச்சனை மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கும் பைபிளில் ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா? எல்லா கேரக்டரையும் எழுத முடியாது, நடந்த எல்லா விஷயத்தையும் எழுத முடியாது. அதனால் பைபிளில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு உதாரணம் இருக்கும். எல்லா பாவம் செஞ்சவங்களை பற்றியும் இருக்கும், எல்லா நல்லது செஞ்சவங்களை பற்றியும் ஒவ்வொரு கேரக்டர் பைபிளில் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டர் தான் பூமியில். பைபிளில் இல்லாத கேரக்டர் நம்ம கிடையாது. நம்மகிட்ட ஒரு கேரக்டர் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம். அப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பாருங்கள். அப்படி குறைகள் மட்டுமே பட்டியலிடுவதற்கு முன் நிறைவானவர்களை நினைத்து பாருங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. குழந்தை இல்லை, கஷ்டப்படுற அண்ணால் ஒரு கேரக்டர் இருக்குது, நினச்சி பாருங்கள் என்ன பண்ணாங்க, நினச்சி பாருங்கள். குறைகளை மட்டுமே பட்டியல் போட்டு மற்றவங்களை பார்க்காதீங்க, அவங்ககிட்ட இருக்கிற நிறைவானைகளை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி துன்பத்தை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். 5வதாக அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இதுதான் நம்மளுடைய தலைப்பாக வைத்திருக்கிறோம். வாழ்க்கை ஒரு குறுகிய பயணம், அதை இன்ப சுற்றுலாவாக மாற்றுங்கள் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறார். உலகம் நிரந்தரம் அல்ல, 70 80 அதற்கு மேலே சஞ்சலமும் வருத்தமும் 4 விரற்கடை அளவாக என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அது எவ்வளோ நாளுன்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளார வீண் பெருமை எதற்கு, வீண் போட்டி எதற்கு, மண்ணாசை எதற்கு, பொன்னாசை எதற்கு, பெண்ணாசை எதற்கு, எனக்கு இந்த நாட்களில் எல்லாத்தையும் நான் அளவோடு நீங்கள் கொடுத்தபடி நான் வந்து அனுபவிக்கிறதுக்கு வாழக்கூடிய நாட்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதுலேயும் ஆரோக்கியமாக வாழணும் இல்லைங்களா? ஆரோக்கியம் இல்லாட்டி எதுவுமே அனுபவிக்கவும் முடியாது. அதுக்கு என்ன குறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட தான் இருக்கும். ஏன் இந்த ஆரோக்கியம் இல்லை, ஏன் நம்ம சிலதை அனுபவிக்க முடியல அப்படின்னா அந்த குறையும் நம்மகிட்ட தான் இருக்கும். அதையும் நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்து மார்க் 8:36, மத்தேயு 6:19 20 படிங்க. மத்தேயு 6:19 20. மார்க் 8:36, உலகத்தை எல்லாத்தையும் நீ ஆதாயமாக்கி கொண்டால் உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டமாக்கினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாரா? இது எந்த வசனத்தில் இங்கே தாவீது ராஜா சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் ஒப்பிட்டு இதையும் உங்களுடைய தியானத்தில் எழுதுங்க. யோவான் 5:15 பாருங்க. யோவான் 15:2.
ஆ ஆ ஆ ம் போதும். இங்கே தாவீது சொல்கிறது தான், என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அசுத்தங்கள் இருக்குதோ, கனி கொடாமல் நான் எதுனா இருக்கிறேன்னா அந்த காரியங்கள்லாம் என்கிட்டருந்து எடுத்து போடுங்க. என்னை கடி கொடுக்கிற மரமாக இந்த கொஞ்ச நாள் வாழ்றக்கூடிய நாட்களில் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிச்சு இந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம். நாமும் வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுப்பவர்களாக மாறுவோம். ஆமேன்.